Hello students, welcome to Math Square. This presentation is about theorem 6.2. If a line divides any two sides of a triangle in the same ratio, then the line is parallel to the third sides. இதில் உள்ள terms எல்லாமே கேட்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த தியரம் மாதிரியே இருக்குது. இட்ஸ் நத்திங் பட் கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். தியரம் 6.1ஓட கான்வர்ஸ் தான். என்ன கான்வர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இங்கே given and to prove கேட்டிருக்கிறது அங்கே ரிவர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஒரு தியரமோட சொல்யூஷன் பார்ட் 3 ஸ்டெப்ஸாக இருக்கணும். தட்ஸ் வாட் சைட் ஹெட்டிங் கொடுத்துருக்குறோம், given, to prove and proof செக்ஷன். இப்போது given என்ன, to prove என்னன்றதை தியரம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் இதை ரீட் பண்ணி எது given and எது to prove செக்ஷன் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. If a line divides any two sides of a triangle in the same ratio. என்ன? A line, ஒரு லைன் இருக்கு, divides any two sides of a triangle. டிவைட் பண்ணுது சேம் ரேஷியோவில். அதான் டூ காம்பனன்ட்ஸ் ஆன லைன் அண்ட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னா நேம் கொடுத்துடலாம். ட்ரையாங்கிள் நேம் வந்து ஏபிசி, ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்டான நேம். ஓகேவா? இந்த ஏபிசி ட்ரையாங்கிளை ஒரு லைன் டிவைட் பண்ணுது எனி டூ சைட்ஸ். ஸோ சைட் ஏபி அண்ட் ஏசியை த லைன் டிவைட் பண்ணுது சேம் ரேஷியோவில். அதாவது இந்த போர்ஷன் ஏபி டிவைடான அண்ட் ஏசி டிவைடான போர்ஷன்ஸ் வந்து சேம் ரேஷியோவில் இருக்குது அப்படின்ட்டு. லைனுக்கு டிஇன்னு நேம் கொடுத்துடலாம். ஓகே, இந்த ரேஷியோ ஈக்குவல் ஏடி இஸ் டு டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ இஸ் டு இசி. ஓகே, தென் the line is parallel to the third side. இதுதான் we are going to prove. That is DE parallel to BC. Okay, so we'll write these concept, that is given and to prove section with diagram ஓட என்னன்றதை explain பண்ணி எழுதிரலாம். From the diagram given is, let DE be a line in triangle ABC which divides the sides AB and AC in the same ratio. The ratio is AD by DB is equal to AE by EC. Okay, we have to prove DE parallel to BC. இப்போ ப்ரூஃப்க்கு வரலாம். டயக்ராம் இவ்வளோ தான். இதிலிருந்து எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம கொடுக்குறது வந்து யூஸ்வலாக டைரக்ட் ப்ரூஃப் கொடுப்போம். தட் இஸ் கிவன் கண்டிஷன். இதில் இருந்து ஒன் பை ஒன்னாக ப்ரொசீட் பண்ணி போவோம். சம்டைம்ஸ் கான்ட்ரரியாக அசியூம் பண்ணுவோம். என்னென்னா இங்கே டு ப்ரூவ் டிஇ பேரலல் டு பிசி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது டி அண்ட் இந்த ஈன்ற பாயிண்ட் வழியாக போகிற ஒரு லைன் பேரலல் டு பிசியாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம இதுக்கு கான்ட்ரரியாக அசியூம் பண்ணுறோம். என்னென்னா ஃப்ரம் த பாயிண்ட் டியில் இருந்து ஒன் மோர் லைன், தட் இஸ் இன்னொரு பாயிண்ட் வழியாக அந்த பாயிண்ட்டுக்கு இ டேஷ்னு கொடுக்குறோம். இந்த ஏசி சைடில் இ டேஷ்னு ஒரு பாயிண்ட்டு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிஇ, டிஇ டேஷ் இஸ் த பேரலல் லைன் டு த சைட் பிசி அப்படின்னு. இந்த பேஸ் பிசிக்கு நிறைய பேரலல் லைன்ஸ் இருக்கலாம். பட் இந்த டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த பாயிண்ட் வழியாக நிறைய லைன்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? பட் பேரலாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு லைன் தான். அதுதான் ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க. டிஇ பேரலல் டு பிசி as the ratios are equal இந்த given போர்ஷனில் இருக்கிறது. ஓகே, பட் நம்ம கான்ட்ரரி அசியூம் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, பாயிண்ட் டி வழியாக போகிற டிஇ டேஷ் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ப்ரூஃப் செக்ஷன், சப்போஸ் த லைன் டிஇ, suppose DE is not parallel to the base BC. அப்படி இருக்கும்போது another line DE dash எடுத்துக்கிறோம். ஓகேவா? Now let's assume the line DE dash be parallel to BC of triangle ABC. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி என்ன? In triangle ABC, the line DE dash is parallel to the base BC, to one of the side BC அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட்க்கு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், தட் இஸ் தியரம் 6.1 அப்ளை பண்ணலாம். அது என்ன சொல்லுது? 6.1 தியரம், இஃப் அ லைன் இஸ் ட்ரான் parallel to one side of a
triangle to intersect the other two sides in distinct points, the other two sides are in the same ratio அப்படின்னு. Okay, so using BPT theorem, that is BPT, என்ன சொல்லலாம் அப்படின்னா, this ratios are equal, that is AD by DB is equal to, இங்க point வந்து E dash, so AE dash by E dash C அப்படின்னு சொல்கிறோம். இந்த டூ ஈக்குவேஷன்ஸையும் 1 and 2 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1 and 2 பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், AD by DB இல்லையா, அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஈக்குவேட்டிங் 1 and 2, ஆஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், we can say that the right hand sides are also equal. Okay, so we can write this as AE by EC, left hand side of the first right hand side of the first equation. AE by EC is equal to AE dash of E dash C. Okay, இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. தட் இஸ் the right hand side, இந்த AC சைடோட இந்த ரேஷியோஸ் சேமாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. இனி எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன்ஸோட ஒரு ஈக்குவேஷனில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஈக்குவேஷனோட ரெண்டு சைட்லையும் சேமாக. இப்போ அந்த ரெண்டு சைட்லையும் சேமாக நம்பர் 1 ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் 1 on both the sides, +1 is equal to +1. எது கூடனா ஆல்ரெடி இருக்கிற AE by EC குவான்டிட்டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் AE dash by E dash C. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இந்த கான்ட்ரரியை டு ப்ரூவ் பண்ண வேண்டிய போர்ஷனை இட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்ட்டு சம் அதர் திங்கை பேரலல்னு எடுத்துருக்கோங்க. சொல்ல வேண்டியது DE இஸ் பேரலல்னு சொல்லணும், நம்ம ப்ரூவ் பண்ணணும். பட் ஆனால் கான்ட்ரரியாக ப்ரூஃப் எடுத்து அது நாட் பேரலல், பட் சம் அதர் லைன், இன்னொரு லைன் தான் பேரலல்னு சொல்லி எடுத்துருக்கிறதுனால இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளோட ப்ரூஃப் வந்து சம்திங் ஒரு கான்ட்ரடிக்ஷனில் போய் நிற்கும். ஓகேவா? ஸோ now we can proceed like, இப்போ வந்து என்னென்னா ஒரு ஃப்ராக்ஷனோட ஒரு ஹோல் நம்பர் ஆட் பண்ண மாதிரியா, தட் இஸ் இப்போ 3/5ன்னு இருக்குது, +1 ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் குவான்டிட்டி நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது, அப்போ ஆட் பண்ணணுங்கும் போது செகண்ட் குவான்டிட்டிலையும் சேம் டினாமினேட்டர் இருக்கணும். ஸோ எல்சிஎம் எடுப்போம், இன்டூ 5/5 அப்படின்னு போடும்போது காமன் டினாமினேட்டர் by 5ன்னு இருக்கும். 3 + 5 அப்படின்றத நியூமரேட்டர்ஸை ஆட் பண்ணுவோம். த சேம் ப்ரொசீஜர் இங்கேயும் பண்ண போகிறோம். அதாவது டினாமினேட்டர் காமனாக EC லெஃப்ட் ஹேண்ட் சைடில், நியூமரேட்டர் இந்த ரைட் ஹேண்ட் டேர்ம் 1 கூட EC by ECயால் மல்டிப்ளை பண்ணுறோம். லைக் த சேம் இந்த 1 கூட E dash C by E dash Cயால் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது டினாமினேட்டர் இஸ் EC இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் நியூமரேட்டர்ஸ் AE plus EC அப்படின்றது இருக்குது, இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் E dash C இஸ் த காமன் டினாமினேட்டர், நியூமரேட்டர் வந்து AE dash plus E dash C அப்படின்னு. ஃப்ரம் த டயக்ராம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட நியூமரேட்டர் பாருங்கள், AE plus EC, AE this portion, that is AEங்கும்போது இந்த இவ்வளோ லெங்க்த்தும் இல்லையா, AE plus this EC, இந்த ரெண்டும் சேர்ந்தா மொத்தமாக என்ன கிடைக்குது, இந்த ACங்கிற சைட். ஸோ சம் ஆஃப் தீஸ் டூ செக்மெண்ட்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் AC. லைக் திஸ் சேம் ரைட் ஹேண்ட் சைடோட நியூமரேட்டர் வந்து என்ன இருக்குது, இன் டர்ம்ஸ் ஆஃப் E டேஷில் இருக்குது. E டேஷில் இருக்கிறது என்ன எப்படி எழுதலாம்னா, அங்கே பார்த்தோன்னா என்ன இருக்குது, AE dash, that is this portion AE dash plus E dash C. ஸோ இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் சேர்ந்தா மொத்தமாக AC கிடச்சிது. ஸோ நவ் we can write the numerator of the both the sides is equivalent to AC. Now AC by EC is equal to AC by E dash C. Same quantities on the two sides of the equation. அதனால் AC கேன்சல் ஆகி நமக்கு இதில் இருந்து என்ன கிடைக்குது, 1 by EC is equal to 1 by E dash C. இதை cross multiply பண்ணுறோம். பண்ணும்போது E dash C, அதாவது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டினாமினேட்டர் இங்கே நியூமரேட்டருக்கு வந்துடுது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டினாமினேட்டர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆப்போசிட் சைடில் நியூமரேட்டரில் போயிடுது. ஸோ E dash C is equal to EC, which means that இந்த டூ போர்ஷன்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேக் டு த டயக்ராம் போனோம்னா E dash C என்ன இருக்குது, இந்த போர்ஷன் E dash C EC, அதாவது Cங்கிறது காமன் வேர்டெக்ஸ் தான், E and E dash டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸாக நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். பட் போத் த மெஷர்ஸ் ரெண்டு லெங்க்த்துமே சேம் அப்படின்னா என்ன மீனிங் ஆகுது, ரெண்டு பாயிண்ட்டுமே சேம் தான், போத் த பாயிண்ட்ஸ் கோஇன்சைட்ஸ் அப்படின்ட்டு கிடைக்குது. விச் இம்ப்ளைஸ் தட் போத் E and E dash ஆர் சேம் இல்லையா, தட் இஸ் த பாயிண்ட்ஸ் கோஇன்சைட்.
that is the points coincide with each other. Okay, so we can say that both the points coincide with each other. So E dash same அப்படிங்கும்போது DE and DE dash both are same. Hence we can say DE is parallel to BC, which is our required portion to prove. Hence DE and DE dash are same and parallel to the side BC, hence proved. This is the proof of this theorem. Okay, that is DE dash and DE, both the lines are same, both coincide with each other, hence they are parallel, that is DE and BC are parallel. E dash E ஓட coincide ஆகுது, ஆல்ரெடி இருந்த பாயிண்ட் E தான். ஓகே, ஸோ E வந்து இந்த E டேஷோட இங்கே இப்படி க்ராஸாக போகிற லைனாக கூட கோயின்சைட் ஆகலாமே அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, ஆல்ரெடி இனிஷியலாக நமக்கு கொடுத்த கண்டிஷன் இதுதான் E. ஸோ நம்ம அப்புறமா எடுத்த பாயிண்ட் தான் E டேஷ். ஸோ DE டேஷ் வந்து DEயோட கோயின்சைட் ஆகுது. தட்ஸ் வாட் DE இஸ் parallel to BC. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேத்ஸ் ஸ்கொயர். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாட் ஒன்லி இன் திஸ் ப்ராப்ளம், எந்த செக்ஷனாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் தென் please like, share and subscribe our channel. Keep watching Maths Square.